வெல்கம் டு டெக் ஜீனியஸ். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ எல்லாம் பார்க்க போறோம்னா விஷுவல் ஸ்டுடியோ 2017 கிறிஸ்டல் ரிப்போர்ட் எப்படி ஒர்க் பண்ண வைக்கிறது. அதுக்கு நமக்கு என்ன தேவைன்னா ஃபர்ஸ்ட் ஒரு கிறிஸ்டல் ரிப்போர்ட் ஃபைல் தேவை. இந்த இன்ஸ்டலேஷன் இதுக்கான லிங்க்ஸை நான் நம்மளோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நீங்க அதை கிளிக் பண்ணி நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். பிஃபோர் விஷுவல் ஸ்டுடியோ 2017 இதுல இந்த கிறிஸ்டல் ரிப்போர்ட் ஃபைலை நம்ம ஓப்பன் பண்ணி ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி ஹெக்ஸாடெசிமல்ஸ் தான் காட்டும். ஏன்னா கிறிஸ்டல் ரிப்போர்ட் இன்ஸ்டால் ஆகும். ஸோ நம்ம இந்த ஃபைலை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு நம்ம டவுன்லோட் பண்ணி ஏதாச்சும் யூஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ண போகிறோம். இந்த இன்ஸ்டாலேஷன் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஒன்ஸ் இன்ஸ்டாலேஷன் முடிஞ்ச உடனே கிறிஸ்டல் ரிப்போர்ட் எப்படி ஒர்க் ஆகுது. சக்சஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா 2010க்கு முன்னாடி வரைக்கும் விஷுவல் ஸ்டுடியோ இன்பில்டா கிறிஸ்டல் ரிப்போர்ட் இருந்தது. 2010க்கு அப்புறம் எல்லா விஷுவல் ஸ்டுடியோ வெர்ஷன்ஸ்லயும் கிறிஸ்டல் ரிப்போர்ட் நம்ம தனியாக தான் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ண வேண்டியது. ரன்டைம் இன்ஸ்டால் ஆகுது. ரன்டைம் வந்து நமக்கு வந்து ப்ரொடக்ஷன் சர்வருக்கு தேவைப்படும். ப்ரொடக்ஷனில் ரன்டைம் மட்டும் இன்ஸ்டால் பண்ணால் போதும். கிறிஸ்டல் ரிப்போர்ட்டோட இந்த சிஆர்விஎஸ்ன்னு சொல்கிறாங்க. ரன்டைம் தனியாகவே நமக்கு கிடைக்கும். நம்ம கிறிஸ்டல் ரிப்போர்ட் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. நம்ம உட்கார செக் பண்ணி ஹெக்ஸாடெசிமல் காட்டுறேன். இதுல இந்த பார்கோட் வச்சிருக்கேன். இந்த பார்கோட் ஏன் வச்சிருக்கேன், இது கிறிஸ்டல் ரிப்போர்ட் நமக்கு என்ன ப்ராப்ளம் தரும், இதை எப்படி நம்ம சரி பண்றதுன்னு உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோல காட்டுறேன். தேங்க்யூ.